எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் அப்படின்றது கணிதம் தானுங்க. அது வாக்கிய கணிதமாக இருக்கட்டும், திருக்கணிதமாக இருக்கட்டும். கணக்கு இல்லைன்னா ஜோதிடம் கிடையாது. ஆதாரபூர்வமாக எந்த அடிப்படையில் இந்த மாத பலன் நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு நான் செய்திருக்கிறேனுங்க. பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னா மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய மாதம் தானுங்க மார்கழி மாதம். இந்த மாதத்தில் சாதகமான அமைப்பும் இருக்குது, பாதகமான அமைப்பும் இருக்குது. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்தில் புதனுடன் சேர்றார். இது நமக்கு யோகமான நேரம் தானுங்க. அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார தொழில் நிமித்தமாக ஒரு வேலைகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அந்த 5 நாள், அதாவது நாளையிலிருந்து. அதுக்கு மேற்கொண்டு சுக்கிர பகவான் 28ஆம் தேதி வரை, அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 28ஆம் தேதி வரை மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதுபோக 8வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனுடன் சேருவார். அப்போ விரைய செலவுகள் தான் செய்கிற மாதிரி வரும். எத்தனை நாட்களுக்குன்னா சாதாரணமாக 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதினா 23 நாட்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 23 நாட்கள் விரைய செலவு தான் நடக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 5 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10 ரூபாய் செலவாகும். 10 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் செலவாகும். 1000 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் செலவாகும். இது மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னா, சுப விரைய செலவு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 12வது பாவகத்தில் சூரியன் மட்டும் இல்லை, செவ்வாயும் வராரு, சுக்கிர பகவானும் வராரு, அதுபோக புதனும் வராரு. இந்த மகர ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன், 6வது பாவகத்தில் குரு இருக்கார். அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு வராரு, 8வது பாவகத்துக்கு அதிபதி 12ல் வராரு, 12க்குடைய கிரகம் 6க்கு போகிறாரு. எல்லாமே மறைவு ஸ்தான கிரகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரதானமாக. அதனால் இருக்கிற வீடு புதுப்பிக்கலாமா, இல்லை வீடு வாசல் கட்டுறதுக்கு அடித்தளம் போடலாமா, இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா, சுப விரைய செலவுகள் செய்கிறதுக்கு உண்மைக்கே இது நல்ல நேரம். சார் கையில் 4 காசு பணம் இல்லை, இந்த நேரத்தில் விரைய செலவுகள் செய்யணும்னு சொல்கிறீங்களே சார், விரைய செலவுகள் செஞ்சவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள். ஐயா எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, காசு பணம் இருந்த இடமெல்லாம் எனக்கு தெரியலைங்க, எப்படி செஞ்சேன்னு தெரியல, செஞ்சு போட்டேனுங்க. அப்போது மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் வாடகை வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது நேரகாலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போய்டும் இந்த பிரபஞ்சம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப விரைய செலவுகள் செய்கிறதுக்கு இது நல்ல நேரம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க, வியாபார நோக்கமாக இடம் வாங்கியிருக்கிறீங்க, விற்க முடியல, இந்த நேரத்தில் நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சிங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சிங்க. மன வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துலேயும் சரி, கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழலில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அதிலெல்லாம் கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா இந்த மார்கழி மாதம் அந்த 5 தேதிக்கு மேற்கொண்டு புது நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக ஏற்படும், தொடர்பு அதிகமாக ஏற்படும், சரிங்களா, ஆர்வங்கள் அதிகமாக ஏற்படும். ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தானுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மறைகிறார். அதுவும் தேவகுருவும் அசுரகுருவும் 2மே மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். தேவகுருனா குரு பகவானுடைய வீட்டில் அசுரகுருவும், அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டில், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில், 2மே மறைவு ஸ்தானத்தில் இருக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும்.
யாரையாவது நம்புறது, யாருக்காவது காசு பணம் கொடுக்கறது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வந்து காசு பணம் இழந்துட்டேனுங்க, இல்லை ஒருத்தருக்கு கொடுத்து ஏமாந்துட்டேனுங்க, இதெல்லாம் ஒரு புறம். ஆனாலும் உங்களுடைய மன அழுத்தம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன, இந்த நாட்களை கொஞ்சம் சூதானமாக கடந்துக்கோ. சூரியன் வந்து 12வது பாவகத்தில், அதே மாதிரி 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் வருவார். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரை. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க. அப்போது இந்த சூரியன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது முழுக்க நமக்கு வந்து பெருசாக சாதகமான நேரம் இல்லை. எப்படின்னா 5ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சத்தை பரவாயில்ல. 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை அந்த 8 நாள் மட்டும்தான் மார்கழி மாதத்தில் ரொம்ப பாதகமான நாட்கள்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வேலை வாய்ப்பில் ஏதாவது மாறலாம்னு நினச்சி போனீங்கன்னா 5 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு ரோலில் இருக்கிறீங்க, அடுத்த ரோலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த வேலையை விட்டுட்டு வேறு நிறுவனத்துக்கு போகலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலாகி போயிடும். ஒரு 5 வருஷத்துக்கு பின்தங்கி போயிடுவீங்க. புதுசாக தொழில் ஏதாவது செய்யணுன்ற எண்ணங்கள் வந்தாலும் இந்த 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து பண்ணாதீங்க. இல்லை காதலர்கள், இல்லை கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா சூரிய பகவான் மாத கிரகம் 12வது பாவகத்தில் ஐன சுகஸ்தானம், அது கேதுவுடைய சாரம். அந்த கேதுவும் உங்கள் ராசிக்கு 8ல் தான் இருக்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒரு பாதகமான நாட்கள். அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை. 13ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஏன்னா 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் சூரியன் வரார். அதாவது தொழில்ஸ்தானாதிபதி சாரத்தில் சூரியன் பரவாயில்லையாக இருக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் நான் சரியில்லைன்னு சொன்னாலும் அந்த 13ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல, சரிங்களா? அப்போது ஒரு வெயில் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்தவங்களுக்கு ஒரு புங்க மரமோ புளிய மரமோ கிடச்சி அந்த மரத்துக்கடியில் உட்காந்தா எந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்குமோ நிழலில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும், சரிங்களா? ஆனால் மோசம் கிடையாது. அப்போ 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பரவாயில்ல, நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொரு ஜோதிட விதி ஒன்று இருக்குது. எப்பயுமே இந்த மறைவு ஸ்தானாதிபதி மீண்டும் மறைகிறது நல்லது. 12வது பாவகத்துக்கு அதிபதி 6ல் வந்துட்டு 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு வராரு. எப்போ வராருன்னா மார்கழி மாதம் 14ஆம் தேதி. அப்போ 2 பேருமே கிரக பரிவர்த்தனை, உடல் உபாதைகள் சரியாகும். அதாவது உடம்புல வந்து 2 வருஷமா 3 வருஷமா உடம்புல என்ன தொந்தரவுன்னு தெரியலைங்க, மருத்துவ செலவுகள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போது அந்த 13 தேதியிலிருந்து 26 தேதி வரை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரொம்பவும் நல்லா இருக்குதுங்க, ஒரு நிறைவாக இருக்குதுங்க, பரவாயில்லையா நான் இருக்கிறேனுங்கன்னா கரெக்டாக தொழில்ஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் 27, 28, 29, 30 இந்த 4 நாள் உண்மைக்கே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம். அப்போது சூரிய பகவானே சாரம், தன்னுடைய சாரத்தில் அவர் வருவார். இது எல்லாமே நிறைவாக இருக்கும். பிரமாதமான ஒரு காலகட்டம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல. அந்த காலகட்டம் ஒரு 13 நாள் ஓகே. அதன் பிறகு வரக்கூடிய 4 நாட்கள், அப்போ நமக்கு 17 நாட்கள் சாதகமாக இருக்குது, 13 நாட்கள் பாதகமாக இருக்குது. இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது பரவாயில்ல தானுங்க. ஏற்கனவே நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குது, சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தை சரியான முறையில் கையாளிடுவீங்க. அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக சூதானமாக செயல்படுங்க. அதே மாதிரி முதியோர்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய பார்வை, உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறது. இந்த சுக்கிர பகவான் அவர் 5 கூடிய கிரகம், அவர் தான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, அந்த 5 கூடிய கிரகத்தையும் பார்க்கிறாரு சனி பகவான். இந்த அமைப்புகளெல்லாம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். உடல் உபாதைகள் சரியாகிறது, மன அழுத்தம் நீங்கிறது,
நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் செய்யும். ஆக மார்கழி மாதம் பரவாயில்ல, 100%க்கு 60% மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.